சென்னை நகரம் அந்த இரவு முழுவதும் விளக்குகளில் மூழ்கி இருந்தது. மழை பெய்ய போகும் வாசனை காற்றில் கலந்திருந்தது. இப்பார் சாலையில் இருந்த பிரம்மாண்டமான MK குரூப்ஸ் கட்டிடத்தின் மேல் தளத்தில் மட்டும் இன்னும் விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தன. கண்ணாடி சுவர்களால் சூழப்பட்டிருந்த அந்த அறைக்குள் அமைதியாக அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். அவனுக்கு வேலை என்றால் உயிர். வாழ்க்கையில் உணர்ச்சிகளுக்கு இடமில்லை என்று நினைப்பவன். நேரம், கட்டுப்பாடு, வெற்றி, இந்த மூன்றை தாண்டி அவன் எதையும் பெரிதாக நினைத்ததில்லை. அதனால்தான் அவனுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் அவன் மீது மரியாதையை விட பயம்தான் அதிகம். மித்ரன் சிரிப்பது அரிது, கோபப்படுவது அமைதியாக. அந்த அமைதிதான் எல்லோருக்கும் பயம். சார், சிங்கப்பூர் கிளையன்ட்ஸ் வெயிட்டிங் என்று மெதுவாக நினைவூட்டினான் அவனுடைய PA. லேப்டாப்பில் இருந்த பார்வையை கூட திருப்பாமல் 5 minutes என்றான் மித்ரன். அந்த நேரத்தில் அவன் மேசையில் இருந்த மொபைல் ஒலித்தது. திரையில் மின்னியது கிருஷ்ண காலிங் என்ற பெயர். அதை பார்த்தவுடன் மித்ரனின் புருவம் லேசாக சுருங்கியது. இந்த நேரத்தில் அவன் தந்தை அழைப்பது சாதாரண விஷயம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஹலோ என்றான் மித்ரன். எங்கே இருக்க என்று கேட்டார் கிருஷ்ணா. ஆபீஸில் என்றான் அவன் சுருக்கமாக. உடனே வீட்டுக்கு வா என்றார் அவன் தந்தை. மீட்டிங் இருக்கு என்றதும் அதை கேன்சல் பண்ணு. மித்ரன் நாற்காலியில் சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டான். என்னாச்சு என்றான் எரிச்சலாக. சில நொடிகள் அமைதியாக இருந்த கிருஷ்ணா மெதுவாக, உன் கல்யாணம் பற்றி பேசணும் நீ என்றார். அந்த ஒரு வார்த்தைக்கு மித்ரன் அலட்சியமாக சிரித்தான். அகெயின் என்றான். இந்த தடவை சீரியஸ். எனக்கு மேரேஜ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நம்ம குடும்பத்துக்காக அவசியம் என்றார் கிருஷ்ணா கனமான குரலில். இம்பாசிபிள் என்றான் மித்ரன். வீட்டுக்கு வா என்று கோபத்துடன் சொன்னார் கிருஷ்ணா. நான் சொல்றத மட்டும் செய். மித்ரன் என்றவரின் குரலில் இருந்த அழுத்தம் மித்ரனின் முகத்தை இன்னும் இறுக்கமாக்கியது. அதற்கு பிறகு கால் துண்டிக்கப்பட்டது. மொபைலை மெதுவாக மேசை மீது வைத்தான் மித்ரன். திருமணம், அந்த வார்த்தையே அவனுக்கு பிடிக்காது. காதல் மீது நம்பிக்கை இல்லாமல் வளர்ந்தவன் அவன். அவன் பார்த்த எல்லா உறவுகளும் பணம், ஸ்டேட்டஸ், ஈகோ இதுலதான் முடிந்திருந்தது. அதனால்தான் வாழ்க்கையில் யாரையும் உள்ளே வர விடாமல் ஒரு சுவரை கட்டி வைத்திருந்தான். ஆனால் அவன் இன்னும் சந்திக்காத ஒரு பெண் அந்த சுவரையே உடைக்கப் போகிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் தஞ்சாவூர் அருகே இருந்த வீரமங்கலம் கிராமம் அந்த இரவு முழுவதும் மழை வாசனையில் மூழ்கி இருந்தது. சிறிய வீடுகள், மண்ணின் வாசனை, தூரத்தில் கேட்கும் கோவில் மணி. அந்த அமைதியான கிராமத்தின் கடைசி தெருவில் இருந்த பழைய வீட்டுக்குள் மட்டும் பதட்டம் நிரம்பி இருந்தது. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று பதட்டமாக கேட்டாள் யாழினி. அவளுடைய கண்கள் முழுவதும் பயம், அழுகையை அடக்கி வைத்த வலி. அவளுடைய அப்பா சிவராமன் ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் நாதஸ்வர இசையால் ஊரையே கட்டி போட்ட மனிதர் இப்போது கடனிலும் நோயிலும் உடைந்து போயிருந்தார். யாழினிதான் அந்த குடும்பத்தின் மூத்த பெண். அவள் சிரித்தால்தான் அந்த வீடு சிரிக்கும். அவள் உடைந்தால் அந்த குடும்பமே உடைந்து போய்விடும். அவளுடைய அம்மா கண்களை துடைத்துக் கொண்டே, ஆபரேஷன் உடனே பண்ணணுமா என்றார். எவ்வளவு செலவு ஆகுமாம் என்று கேட்டால் யாழினி மெதுவாக. 10 லட்சம். அந்த நொடியில் அவளுடைய முகம் அப்படியே வாடி போனது. 10 லட்சம் அவர்களுடைய வாழ்க்கையில் கற்பனை கூட செய்ய முடியாத தொகை. அவள் மெதுவாக சுவரில் சாய்ந்து நின்றாள். மனசுக்குள் ஒரே கேள்வி, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? அந்த நேரத்தில் தான் வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய மனிதரை பார்த்தவுடன் யாழினியின் முகம் மாறியது. ரத்தினவேல் அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர். ஆனால் அவருடைய பார்வை சரியில்லை என்று ஊரே பேசும். என்னம்மா யோசிச்சீங்களா என்று உள்ளே வந்தபடியே கேட்டார் அவர். யாழினி எதுவும் பேசாமல் நின்றாள். உங்க அப்பா வாங்கின கடன் என்றார் அவர் மெதுவாக. கொஞ்சம் டைம் கொடுங்க என்றாள் அவள். டைம் கொடுக்கலாம் என்றவர் பார்வை முழுவதும் யாழினி மேல் நிலைத்தது. ஆனா அதுக்கு பதிலா நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும் என்றார். அந்த ஒரு நொடி யாழினிக்கு உடம்பே அருவருத்தது. அவளுடைய கண்கள் கோபத்தில் சிவந்தது. என்ன சொல்றீங்க என்றாள் அதிர்ச்சியுடன். என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்குதா என்றார் ரத்தினவேல். ஆனா
எனக்கு பிடிக்கல என்றாள் யாழினி உடனே. அங்கே இருந்த எல்லோரும் அதிர்ச்சியாக அவளை பார்த்தனர். ரத்தினவேல் முகம் இறுகியது. நல்லா யோசிச்சு பேசு, நான் யாருக்காகவும் என்ன வாழ்க்கையை விற்க மாட்டேன்டி என்றாள் யாழினி அழுத்தமாக. அந்த நொடியில் அவளுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவளுக்கே தெரியாமல் விதி அவளை மித்ரன்வின் வாழ்க்கைக்குள் இழுத்து கொண்டிருந்தது. யாழினி சொன்ன அந்த வார்த்தை வீட்டுக்குள் இருந்த காற்றையே கனமாக்கியது. ரத்தினவேல் முகம் முழுவதும் கோபம் ஏறி இறங்கியது. அந்த ஊரில் அவரை எதிர்த்து யாரும் பேச மாட்டார்கள். பணம், அதிகாரம், செல்வாக்கு, இந்த மூன்றையும் கையில் வைத்திருந்த மனிதர் அவர். ஆனால் அந்த இரவு அவருக்கு நேராக கண் பார்த்து எனக்கு பிடிக்கல என்று சொல்லி இருந்தாள் யாழினி. அவளுடைய அம்மா பதட்டமாக அவளது கையை பிடித்து கொண்டார். யாழி, கொஞ்சம் அமைதியா பேசும்மா என்றான் நடுங்கிய குரலில். ஆனால் யாழினியின் கண்களில் இருந்த கோபம் குறையவே இல்லை. அம்மா, அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு நம்ம வாழ்க்கையே யாராவது விலை பேசுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்றாள் கண்ணீர் அடக்கிக் கொண்டு. ரத்தினவேல் அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பில் நல்ல மனசு இல்லை. சரி, இப்ப கோபத்துல பேசுற, நாளைக்கு காலையில நான் மீண்டும் வரேன், அப்பவும் இதே பதிலா இருக்கான்னு பாப்போம் என்றவர் வெளியே நடந்தார். அவர் கிளம்பி சென்றதும் அந்த வீட்டுக்குள் இருந்த அமைதி இன்னும் கொடூரமாக மாறியது. யாழினியின் அம்மா சுவரில் சாய்ந்து அழ ஆரம்பித்தார். என்ன பண்ண போறோம் யாழி என்ற அந்த ஒரு கேள்விக்கு யாழினியிடம் பதில் இல்லை. அவள் மெதுவாக ஹாஸ்பிட்டல் அறைக்குள் சென்றாள். படுக்கையில் கண்களை மூடி கிடந்த தன் அப்பாவை பார்த்தவுடன் அவளுடைய மனசு உடைந்து போனது. சிறிய வயதில் இருந்து அவளை ராஜகுமாரி மாதிரி வளர்த்த மனிதர் அவர். அவளுக்கு காய்ச்சல் வந்தாலே இரவு முழுக்க தூங்காமல் உட்கார்ந்திருப்பார். அந்த மனிதர் இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்பா என்று மெதுவாக அவரது கையை பிடித்தாள் யாழினி. அந்த நேரத்தில் சிவராமனின் விரல்கள் லேசாக அசைந்தது. கண்களை மெதுவாக திறந்தவர் மகளை பார்த்ததும் பலவீனமாக சிரிக்க முயன்றார். யாழி என்றார் உடைந்த குரலில். எதுவும் பேசாதப்பா என்றால் அவசரமாக. நீ அழறியா என்று கேட்டார் அவர். மெதுவாக அந்த கேள்விக்கே யாழினியின் கண்களில் இருந்த கண்ணீர் கீழே விழுந்தது. எனக்கு எதுவும் இல்லப்பா என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. சிவராமன் தன் மகளின் முகத்தை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் யாழி, நான் உயிரோடு இருக்கிறத விட அதுதான் முக்கியம். அந்த வார்த்தை யாழினியின் இதயத்தை கிழித்தது போல இருந்தது. இப்படி பேசாதப்பா என்று அவர் கையை பிடித்து அழுதாள். அதே நேரத்தில் சென்னை நகரத்தில் மித்ரன் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான். இரவு நேர டிராபிக் கூட அவனுடைய கோபத்தை குறைக்கவில்லை. ஸ்டீரிங் கீயரை இறுக்கமாக பிடித்திருந்த அவனுடைய முகம் முழுவதும் எரிச்சல். மேரேஜ் என்று தனக்கு தானே சிரித்துக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கையை யாராவது முடிவு செய்வது அவனுக்கு பிடிக்காது. அதிலும் கல்யாணம் போன்ற விஷயத்தில் அவனை கட்டாயப்படுத்துவது இன்னும் பிடிக்கவில்லை. சில நிமிடங்களில் அவனுடைய கார் பிரம்மாண்டமான கிருஷ்ணவில்லவின் உள்ளே நுழைந்தது. வீட்டின் முன் நின்றிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூட அவனுடைய முகத்தை பார்த்தவுடன் அமைதியாக நின்றார்கள். மித்ரன் வேகமாக உள்ளே வந்த போது ஹால் முழுவதும் அமைதியாக இருந்தது. கிருஷ்ணா சோபாவில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிரே சில பீராசு திறந்து கிடந்தன. மித்ரன் எந்த மரியாதையும் இல்லாமல் நேராக வந்து நின்றான். இப்ப சொல்லுங்க, என்ன அவ்வளவு அர்ஜென்ட் என்றான் குளிர்ச்சியாக. கிருஷ்ணா சில நொடிகள் மகனை பார்த்தார். பிறகு மெதுவாக அந்த ஃபைலை அவன் முன் தள்ளினார். மித்ரன் அலட்சியமாக அதை திறந்தான். ஆனால் அடுத்த நொடியே அவனுடைய முகம் மாறியது. Project cancellation notices, court papers, political pressure எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் கண்களுக்கு முன்னால இருந்தது. What the hell is this என்றான் கோபமாக. வரதராஜன்,
நம்ம கம்பெனியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்றார் கிருஷ்ணா சோர்வாக. அவரால என்னை டச் கூட பண்ண முடியாது என்றான் மித்ரன் கர்வமாக. உன்னால முடியும், ஆனா இந்த தடவை பாலிடிக்ஸ் வேற மாதிரி விளையாடுது என்றார் கிருஷ்ணா. அதனால என்றான் மித்ரன். இந்த பிரச்சனை முடிஞ்சாகணும்னா இந்த அலையன்ஸ் நடக்கணும்னு என்றார் அவர் நேராக. மித்ரன் சிரித்தான். பிசினஸ் டீல் மாதிரி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா என்றான் நக்கலாக. இது டீல் இல்ல மித்ரன், நம்ம குடும்பத்தோட ஃபியூச்சர் என்றார் கிருஷ்ணா கனமாக. எனக்கு ஃபியூச்சர் உருவாக்கிக்க தெரியுமேட என்றான் அவன் அகங்காரமாக. ஆனா இந்த தடவை உன்னால மட்டும் முடியாது என்றார் கிருஷ்ணா அழுத்தமாக. அந்த நொடி இருவருக்கும் இடையில் இருந்த அமைதி கூட பதட்டமாக மாறியது. மித்ரனின் கண்களில் கோபம் மெதுவாக அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் பெண் அந்த நேரத்தில் தன் அப்பாவின் கையை பிடித்து அழுது கொண்டிருந்தாள். அந்த இரவு முழுவதும் மித்ரனுக்கு தூக்கமே வரவில்லை. தன் அறையின் பால்கனியில் நின்றபடி சென்னை நகரத்தின் விளக்குகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கையில் இருந்த காஃபி கூட குளிர்ந்து போயிருந்தது. ஆனால் அவனுடைய மனசுக்குள் இருந்த கோபம் மட்டும் குறையவே இல்லை. என்னோட லைஃபை டிசைட் பண்ண யாருக்கும் உரிமை இல்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சிறிய வயதிலிருந்து அவன் எடுத்த ஒவ்வொரு முடிவும் அவனுடையதுதான். எந்த காலேஜ் படிக்க வேண்டும், எப்படி பிசினஸ் வளர்க்க வேண்டும், யாரோடு பழக வேண்டும், எல்லாமே அவன் முடிவு. ஆனால் முதல் முறையாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவன் மீது திணிக்கப்பட இருந்தது. அதுவும் திருமணம். அந்த நேரத்தில் கதவு மெதுவாக தட்டப்பட்டது. கம்மிங் என்றான் எரிச்சலாக. கதவை திறந்து உள்ளே வந்தார் அவனுடைய அம்மா லலிதா. கையில் பால் கப். இன்னும் தூங்கலையா மித்ரன் என்று மெதுவாக கேட்டார். ஸ்லீப் வரல என்றான் சுருக்கமாக. லலிதா சில நொடிகள் மகனை பார்த்தார். பிறகு மெதுவாக அவன் அருகே வந்து நின்றார். உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்னு என்றார் மெதுவாக. அப்போ ஏன் எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க என்றான் மித்ரன் உடனே. அந்த கேள்வியில் இருந்த கோபம் லலிதாவை ஒரு நொடி அமைதியாக்கியது. உன் அப்பா இந்த கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு உனக்கு தெரியும் மித்ரன் என்றார் அவர் மெதுவாக. அதுக்காக நான் என் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா என்றான் அவன். சில நேரம் குடும்பத்துக்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும்ல என்றார் லலிதா. மித்ரன் கசப்பாக சிரித்தான். அப்படின்னா இந்த மேரேஜ்ல லவ் இருக்காது என்றான் குளிர்ச்சியாக. எல்லா கல்யாணமும் காதலால் தானே ஆரம்பிக்கணும்னு இல்ல என்றார் லலிதா அமைதியாக. ஆனா ரெஸ்பெக்ட் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது வந்தா காதல் தானா வருமே என்று சொல்லிவிட்டு மெதுவாக வெளியேறினார். அந்த வார்த்தை மித்ரனின் மனதில் எங்கோ ஒட்டிக்கொண்டது. ஆனால் அவன் அதை ஏற்க தயாராக இல்லை. அவனுக்கு இன்னும் தெரியவில்லை அவன் வாழ்க்கைக்குள் வரப்போகும் பெண் அவனுடைய அமைதியை சிதைக்கப் போகிறாள் என்று. அதே நேரத்தில் வீரமங்கலம் கிராமத்தில் விடியற்காலை மெதுவாக பரவிக் கொண்டிருந்தது. மழை பெய்து நின்றதால் மண் வாசனை இன்னும் காற்றில் கலந்திருந்தது. வீட்டின் வாசலில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள் யாழினி. முழு இரவும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. ஹாஸ்பிட்டல் பில், அப்பாவின் உடல்நிலை, ரத்தினவேல் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து அவளுடைய மனசை நசுக்கி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவளுடைய கசின் சங்கவி அவள் அருகே வந்து அமர்ந்தாள். இன்னும் தூங்கலையா என்று கேட்டாள். யாழினி அமைதியாக தலையசைத்தாள். அவன் சொன்னதை நினைச்சிட்டு இருக்கியா என்றாள் சங்கவி மெதுவாக. அதுவரை அமைதியாக இருந்த யாழினி சட்டென்று கோபமாக திரும்பினாள். என்னடா எல்லாரும் கல்யாணம் கல்யாணம்னு பேசுறீங்க? நான் ஒரு மனுஷி தானே. எப்படி யாராவது வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னவுடன் நான் லைஃப் முழுக்க அவரோட போயிட முடியும் என்றாள். கண்கள் கலங்க சங்கவி அவளது கையை பிடித்து கொண்டாள். அப்பாவுக்காக தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க என்றாள் மெதுவாக. அப்பாவுக்காக நான் எதுவும் செய்வேன், ஆனா
என்ன பிடிக்காத வாழ்க்கைக்குள்ள போக மாட்டேன் என்றாள் யாழினி உறுதியாக. அந்த நேரத்தில் தான் வீட்டின் முன் மீண்டும் அந்த கருப்பு கார் வந்து நின்றது. காரை பார்த்தவுடன் யாழினியின் முகம் இறுகியது. ரத்தினவேல் மீண்டும் வந்திருந்தார். அவர் காரிலிருந்து இறங்கிய போது இந்த தடவை அவருடன் இன்னொரு மனிதரும் வந்தார். வெள்ளை சட்டை, கையில் ஃபைல், பார்க்கவே லாயர் மாதிரி இருந்தார். நல்லா யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் என்றார் ரத்தினவேல். வீட்டுக்குள் வந்தபடியே யாழினி மெதுவாக எழுந்து நின்றாள். அவளுடைய கண்களில் பயம் இல்லை, கோபம் மட்டும் இருந்தது. என் முடிவு மாறல என்றாள் நேராக. ரத்தினவேல் முகம் மெதுவாக கடினமானது. அப்போ உங்க அப்பாவோட கடன் மட்டும் இல்ல, இந்த வீட்டும் நாளைக்குள் என் பேர்ல வந்துரும் என்றார் குளிர்ச்சியாக. அந்த ஒரு நொடி யாழினியின் அம்மா அதிர்ச்சியில் அழ ஆரம்பித்தார். ஆனால் யாழினி மட்டும் அமைதியாக நின்றாள். ஏனென்றால் அந்த நொடியில் அவளுடைய மனசுக்குள் வேறொரு முடிவு உருவாக ஆரம்பித்திருந்தது. அது அவளுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, மித்ரன்வின் வாழ்க்கையையும் முழுவதும் மாற்றப் போகும் முடிவு. காலை நேரம் முழுவதும் அந்த வீட்டுக்குள் ஒரு அழுத்தமான அமைதி மட்டுமே இருந்தது. ரத்தினவேல் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் இன்னும் சுவரில் எதிரொலிப்பது போல யாழினிக்கு தோன்றியது. அவளுடைய அம்மா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். சங்கவி மட்டும் யாழினியை பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், யாழினி இப்படி அமைதியாக இருந்தால் அவளுடைய மனசுக்குள் ஏதோ பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. சில நிமிடங்கள் கழித்து மெதுவாக எழுந்து உள்ளே சென்றாள் யாழினி. பழைய மர அலமாரியை திறந்து ஏதோ தேட ஆரம்பித்தாள். அவளுடைய அம்மா பதட்டமாக உள்ளே வந்தார். என்ன பண்ற யாழி என்று கேட்டார். எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு பழைய ஃபைலை எடுத்தாள் யாழினி. அதுக்குள் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், கடன் பேப்பர்ஸ், அப்பாவின் மெடிக்கல் எஸ்டிமேட்ஸ் எல்லாமே இருந்தது. அவற்றை சில நொடிகள் வெறித்து பார்த்தவள் திடீரென்று கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு அந்த நொடி புரிந்தது, இந்த வீட்டில் இப்போது உணர்ச்சிகளுக்கு இடமில்லை என்று, பணம் இல்லாதவர்களோட கண்ணீருக்கு மதிப்பு இல்லை என்பதையும் அந்த சூழ்நிலை அவளுக்கு வலியோடு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது. அம்மா என்று மெதுவாக அழைத்தாள் அவள். அம்மா என்று பதட்டமாக அவள் அருகே வந்தார். அந்த சென்னை ஃபார்மை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா என்று கேட்டாள் யாழினி மெதுவாக. அந்த கேள்விக்கே அவளுடைய அம்மா அதிர்ச்சியாக அவளை பார்த்தார். ஏன் கேக்குற என்றாள் பயமாக. யாழினி உடனே பதில் சொல்லவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். மழை நின்றிருந்தாலும் வானம் இன்னும் இருண்டபடியே இருந்தது. என்னால் அந்த ரத்தினவேல் வீட்டுக்கு போக முடியாது என்றாள் மெதுவாக. ஆனா அப்பாவையும் இப்படி விட்டுட முடியாது. அந்த வார்த்தையை சொல்லும் போது அவளுடைய குரல் உடைந்து போனது. அவளுடைய அம்மா கண் கலங்கி போனார். யாழி என்று அழுதார். நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலம்மா, ஆனா இந்த வீட்டை காப்பாற்றணும் என்றாள் அவள் உறுதியாக. அந்த நொடி சங்கவிக்கு மட்டும் புரிந்தது, யாழினி மனசுக்குள் ஏதோ பெரிய முடிவு உருவாக ஆரம்பித்திருக்கிறது என்று. அதே நேரத்தில் சென்னை நகரத்தில் மித்ரன் காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்திருந்தான். ஆனால் அந்த நாள் அவனால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. மீட்டிங் நடந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய மனசு முழுக்க நேற்று இரவு நடந்த பேச்சில் தான் இருந்தது. சார், இந்த டிசைன் ஃபைனல் பண்ணலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்த மேனேஜரை கூட அவன் கேட்கவில்லை. சார் என்று மீண்டும் அழைத்த போதுதான் மித்ரன் ரியாலிட்டிக்கு வந்தான். மீட்டிங் கேன்சல் என்றான் சுருக்கமாக. அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யூசுவலி வேலை விஷயத்தில் மித்ரன் இப்படி நடந்து கொள்வது அரிது. எல்லோரும் வெளியேறியதும் அவன் சேரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். அந்த நேரத்தில் அவனுடைய நண்பன் ராகுல் உள்ளே வந்தான். டேய், என்னடா முகம் ஃபுல் மர்டமோட்ல இருக்கு என்று சிரித்தபடி கேட்டான். மித்ரன் எரிச்சலாக அவனை பார்த்தான். மூடில்ல, ராகுல்ல என்றான். அங்கிள் காலையிலேயே எனக்கு கால் பண்ணிட்டார் என்றவுடன் மித்ரன் கண்களை சுருக்கினான். எதுக்கு? உன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா என்றான் ராகுல் சிரிப்பை அடக்கிக் கொண்டு.
என்றான் மித்ரன் குளிர்ச்சியாக. இல்லடா, ஆனஸ்ட்லி ஷாக் தானே என்றான் அவன் உடனே. சில நொடிகள் அமைதியாக இருந்த ராகுல் மெதுவாக, அந்த பொண்ணு ஃபத்தோ பாத்தியா என்று கேட்டான். மித்ரன் பதில் சொல்லாமல் தாவ மேல் இருந்த ஃபெத்தோ கவரை அவன் பக்கம் தள்ளினான். ராகுல் அதை திறந்து பார்த்தவுடன், டேய் செம்மையா இருக்காளே என்று தானாக சொல்லிவிட்டான். மித்ரன் உடனே அவனை முறைத்தான். நான் பியூட்டி கண்டெஸ்ட் ஜட்ஜ் பண்ணல என்றான் குளிர்ச்சியாக. அப்போ என்ன பிரச்சனை என்றான் ராகுல். எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் என்றான் மித்ரன் நேராக. என்ன? பிகாஸ் ஐ ஹேட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்றான் அவன் கண்களை மூடிக்கொண்டு. லவ், ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் இதெல்லாம் வீக் பீப்புளுக்கு தான் என்றான் கசப்பாக. ராகுல் சில நொடிகள் அவனை பார்த்தான். பிறகு சிரித்தான். நீ இப்போ இப்படிதான் பேசுவ, ஆனா ஒரு நாள் ஒரு பொண்ணு உன்னை ஃபுல்லா மாற்ற போற என்றான் நக்கலாக. மித்ரன் உடனே சிரித்தான். இம்பாசிபிள் என்றான் உறுதியாக. ஆனால் அவனுக்கே தெரியவில்லை, அந்த இம்பாசிபிள் என்று நினைத்த விஷயமே அவனுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று. அந்த சாம நேரத்தில் தஞ்சாவூரில் யாழினி தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகும் முடிவின் முன் நின்று கொண்டிருந்தாள். அந்த நாள் மாலை முழுவதும் யாழினிக்கு மனசு அமைதியாக இல்லை. வீட்டுக்குள் இருந்த ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் போதும் அவளுக்கு பயமாக இருந்தது. இந்த வீட்டை இழந்து விட்டால் இந்த குடும்பம் எங்கே போகும் என்ற கேள்வி அவளை விடவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்த அப்பாவின் நிலையும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. டாக்டர் 2 தடவை போன் செய்து ஆபரேஷன் டிலே பண்ண முடியாது என்று சொல்லி இருந்தார். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக அவளுடைய மனசுக்குள் அழுத்தமாக பதிந்து கொண்டிருந்தது. மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்த நேரத்தில் வீட்டின் முன் ஒரு பீக் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவன் யாழினியின் தம்பி கார்த்திக். காலேஜ் படித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த வீட்டின் நிலைமையால் அவனுடைய முகத்திலேயே வயதை விட அதிகமான சோர்வு இருந்தது. அக்கா என்று அவசரமாக உள்ளே வந்தவன் யாழினியை பார்த்ததும் முகம் மாறியது. டாக்டர் கால் பண்ணிருந்தாங்க, மணி அரேஞ்ச் ஆயிடுச்சா என்று கேட்டான் பயமாக. யாழினி எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியை கார்த்திக்கு பதிலாகிவிட்டது. அக்கா என்று அவன் கண்கள் கலங்கி போனது. நம்ம அப்பாவுக்கு எதுவும் ஆகாது என்றால் யாழினி தன்னையே நம்ப வைக்க முயன்றபடி. ஆனால் அவளுடைய குரலில் இருந்த நடுக்கம் அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டது. கார்த்திக் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக, நீ அந்த ரத்தினவேல் சொன்னதுக்கு ஓகே சொல்லிடாத அக்கா என்றான். திடீரென்று அந்த வார்த்தைக்கு யாழினி அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் என்றான் அவன் மெதுவாக. நமக்காக நீ லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத. அந்த நொடி யாழினியின் கண்கள் கலங்கி போனது. அவள் மெதுவாக தம்பியின் தலையை வருடினாள். எதுவும் ஆகாது என்றாள். ஆனால் அவளுக்கே தெரியும் ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகிறது என்று. அதே நேரத்தில் சென்னை நகரத்தில் கிருஷ்ணா தனது ஸ்டடி ரூமில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் முன் ஸ்பீடாக கிடன் ஃபைல்ஸை பார்த்து கொண்டிருந்தாலும் மனசு முழுக்க வேறொரு கவலையில் இருந்தது. அந்த நேரத்தில் கதவு திறந்து மித்ரன் உள்ளே வந்தான். பிளாக் ஷர்ட் ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணி முகம் முழுக்க எரிச்சலோடு நின்றிருந்தான். இந்த மேரேஜ் பற்றி இன்னும் பேசணும்னா ஸ்ட்ரெயிட்டா பேசலாம் என்றான் குளிர்ச்சியாக. கிருஷ்ணா மெதுவாக அவனை பார்த்தார். உனக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோ பிடிக்கலையா என்று கேட்டார். திடீரென்று அது மேடர் இல்ல என்றான் மித்ரன் உடனே. அப்போ எனக்கு அன்னோன் பர்சன் கூட லைஃப் ஷேர் பண்ண முடியாது என்றான் அவன். நேராக கிருஷ்ணா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக ஒரு போட்டோவை அவன் முன் தள்ளினார். இந்த தடவை யாழினியின் வேறொரு படம். சாதாரண காட்டன் சாரி, காற்றில் சிதறிய முடி. டெம்பிள் விழாவில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள் அவள். மேக்கப் இல்லாமல் கூட அவளுடைய முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அந்த போட்டோவை பார்த்த நொடி மித்ரனின் பார்வை ஒரு வினாடி நின்றது. அவனுக்கே புரியவில்லை ஏன் என்று. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர் என்றார் கிருஷ்ணா மெதுவாக. அவ
அவளோட ஃபேமிலி சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, நாம ஹெல்ப் பண்ணலாம். அந்த வார்த்தைக்கு மித்ரன் முகம் இறுகியது. அப்படின்னா இது சிம்பத்தி மேரேஜா என்றான் குளிர்ச்சியாக. இல்ல, இது 2 குடும்பத்தையும் காப்பாத்துற முடிவு என்றார் கிருஷ்ணா. மித்ரன் திடீரென்று எழுந்தான். ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்லிக்கிறேன் என்றான் அவன் மெதுவாக. இந்த மேரேஜ் நடந்தாலும் என் வாழ்க்கையை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுடைய குரலில் இருந்த அழுத்தம் அரை முழுக்க பரவியது. கிருஷ்ணா எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடக்க போகிறது. ஆனால் இந்த இருவரின் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக மாறும் என்று அவருக்கு கூட தெரியாது. அந்த சாம நேரத்தில் வீரமங்கலத்தில் யாழினி தனது போனை எடுத்துக்கொண்டு ஒரு நம்பர் டயல் பண்ணி கொண்டிருந்தாள். அவளுடைய கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த போன் கால் அவளுடைய வாழ்க்கையையே மாற்றப் போகிற கால். ஹலோ, அட்வொகேட் ரமேஷ் சார் பேசுறாங்களா என்றாள் மெதுவாக. அவளுடைய குரலில் இருந்த தயக்கமே அவளுடைய மனநிலையை சொல்லிவிட்டது. அந்த பக்கம் இருந்த ரமேஷ் உடனே சொல்லுமா யாழினி என்றார். சில நொடிகள் அவளால் பேசவே முடியவில்லை. கண்ணீர் தொண்டைக்குள் அடைத்துக் கொண்டது போல இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு அழுவதற்கும் நேரம் இல்லை. நீங்க காலையில சொன்ன அலியன்ஸா என்று மெதுவாக ஆரம்பித்தாள். அந்த ஒரு வார்த்தைக்கு ரமேஷ் அமைதியாகிவிட்டார். அம்மா என்றார் கவனமாக. அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தானே என்று கேட்டாள் அவள் உடைந்த குரலில். அந்த கேள்விக்கு பின்னால் இருந்த வலியை ரமேஷ் புரிந்து கொண்டார். ரொம்ப நல்ல ஃபேமிலி. கிருஷ்ணா சார் ரொம்ப மரியாதையானவர். அவரோட மகன் மித்ரன் பெரிய பிசினஸ்மேன் என்றார். அவருக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இருக்கா என்று கேட்டாள் யாழினி. திடீரென்று அந்த கேள்வி ரமேஷை சில நொடிகள் அமைதியாக்கியது. அம்மா, பெரிய குடும்பங்கள்ல எல்லா விஷயமும் ஓப்பனா இருக்காது என்று சமாளிக்க முயன்றார். அந்த பதிலே யாழினிக்கு புரிய வேண்டியதை புரிய வைத்தது. இந்த கல்யாணம் அங்கேயும் யாரோட விருப்பம் எல்லாம் தான் நடக்க போகிறது என்று அவளுக்கு தெளிவாகிவிட்டது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் மெதுவாக, நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே என்றாள். அந்த வார்த்தையை சொல்லும் போது அவளுடைய இதயம் அப்படியே உடைந்தது போல இருந்தது. ரமேஷ் கூட ஒரு நொடி அமைதியாகிவிட்டார். நல்லா யோசிச்சுதானே இந்த முடிவு என்று கேட்டார் கவலையாக. என்கிட்ட யோசிக்கிற அளவுக்கு சிச்சுவேஷன் இல்ல சார் என்றாள் யாழினி கசப்பாக சிரித்தபடி. அந்த சிரிப்பில் எவ்வளவு வலி இருந்தது என்பதை அவளை தவிர யாரும் புரிந்து கொள்ள முடியாது. கால் கட் ஆன பிறகும் போனை அப்படியே பிடித்தபடி நின்றாள் அவள். சங்கவி அவள் அருகே வந்து, யாழி இன்று அழைத்ததும் தான் ரியாலிட்டிக்கு வந்தாள். நீ உண்மையாவே ஓகே சொல்லிட்டியா என்று கேட்டால் அதிர்ச்சியாக. யாழினி மெதுவாக தலை குனிந்தாள். அந்த நொடி அவளுடைய அம்மா அழ ஆரம்பித்தார். என்னாலதான் உன் வாழ்க்கை என்று கதறியவரை உடனே கட்டி பிடித்தாள் யாழினி. அம்மா பிளீஸ் என்றாள் கண்ணீர் அடக்கிக் கொண்டு. இப்ப அப்பாவை காப்பாத்துறதுதான் முக்கியம். ஆனால் அவள் சொல்லாத இன்னொரு உண்மை இருந்தது. இந்த கல்யாணம் அவளுக்கு வாழ்க்கையா இல்ல தண்டனையா என்று அவளுக்கே தெரியவில்லை. அதே நேரத்தில் சென்னை நகரத்தில் மித்ரன் தனது அறைக்குள் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தான். டேபிள் மேலிருந்த யாழினியின் போட்டோ இன்னும் அவன் முன்னாலேயே இருந்தது. தெரியாமல் அவன் பார்வை மீண்டும் அந்த போட்டோ மேல் சென்றது. சாதாரண முகம், எந்த ஆர்டிபிஷியல் பியூட்டியும் இல்லை. ஆனா அந்த கண்கள் மட்டும் வேற மாதிரி இருந்தது. அமைதியா இருந்தாலும் உள்ளே நிறைய வலி மறைத்து வைத்திருந்த மாதிரி. டம் என்று எரிச்சலாக போட்டோவை திருப்பி போட்டான் மித்ரன். ஏனென்றால் அவன் மனசு அன்னசரியா அந்த பெண்ணை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருந்தது. அந்த நேரத்தில் கதவு திறந்து ராகுல் மீண்டும் உள்ளே வந்தான். டேய் அங்கிள், கீழே வெயிட் பண்றாரு என்றான். எதுக்கு என்றான் மித்ரன் எரிச்சலாக. இம்பார்ட்டன்ட் நியூஸ்
apparently என்றான் ராகுல் தோலை சுருக்கி. மித்ரன் கீழே வந்த போது கிருஷ்ணா ஹால் நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி இருந்தது. அந்த போர்னோ சைட்ல இருந்து ஓகே சொல்லிட்டாங்க என்றார் மெதுவாக. அந்த ஒரு நொடி மித்ரனின் முகம் இறுகி போனது. தெரியாமல் அவனுடைய மனசுக்குள் ஏதோ அழுத்தம் வந்தது. so fast என்றான் குளிர்ச்சியாக. அவங்களுக்கும் சிச்சுவேஷன் சீரியஸ் என்றார் கிருஷ்ணா. என்று மட்டும் சொன்னான் மித்ரன். அவனுக்கு தெரியவில்லை ஏன் என்று. ஆனால் அந்த தெரியாத பெண் இந்த மேரேஜுக்கு சம்மதம் சொல்லிவிட்டாள் என்ற விஷயம் அவனுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியின்மையை உருவாக்கியது. என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் என்றார் கிருஷ்ணா. தொடர்ந்து வாட் என்று உடனே பார்த்தான் மித்ரன். டைம் இல்ல என்றார் அவர். நேராக மித்ரன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் கோபம் மட்டும் இருந்தது. அமேசிங் என்றான் மெதுவாக. என்னோட லைஃப் ஃபுல் ஸ்பீட்ல பிளான் பண்ணிட்டீங்க போல என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய வாழ்க்கை இப்போதுதான் உண்மையாக மாற ஆரம்பித்திருந்தது. அந்த சாம நேரத்தில் வீரமங்கலத்தில் யாழினி தனது அறைக்குள் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். கண்ணாடியில் தெரிந்த தன்னுடைய முகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை வேறொரு வாழ்க்கையை கனவு கண்ட பின் இப்போது ஒரு தெரியாத மனிதனின் மனைவியாக போக சம்மதித்திருந்தாள். அந்த முடிவு அவளுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் மாற்றப் போகிறது என்று அவளுக்கே தெரியவில்லை.